சரி, துர்கா வீட்ல இல்ல. துர்காவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? துர்கா கௌரி அம்மா 2 பேருமே கழுகு மலைக்கு போயிட்டு இருக்காங்க ஐயா. கழுகு மலையா? அந்த கழுகு மலை எங்க இருக்கு? எப்படி போக முடியும்? அண்ணே, இவன் நம்ம தாசன் பொண்ணுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்த லாயர்ன. நம்ம நிஷாமா இந்த லாயர் மேலதான் கொலவெறியில இருக்காங்க. ஏற்கனவே இவனை நம்ம ஆளுங்க பார்க்ல வச்சு போடணும்னு பார்த்தானுங்க. ஆனா அதுக்குள்ளயும் அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து இவனுக்கு உள்ள வேண்டிய அடிய அவ வாங்கிட்டு இவனை காப்பாத்தினான். சோ அதனால அன்னைக்கு இவன் எஸ்கேப் ஆயிட்டானே. நம்ம தாசனனுக்கு ஒரு போனை போட்டு இவனை என்ன பண்ணலான்னு கேட்போம். இவனை முடிக்க சொல்லிட்டாருன்னா இப்பவே முடிச்சிடலாம். அண்ணா, நம்ம நிஷாமாவுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்த வக்கீலு இங்கதான் வசமா மாட்டிருக்கான். இப்ப என்ன பண்றது? பசங்க எல்லாருமே அவனை போட்டு தள்ளுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் உசுரோட இருக்கக்கூடாது. சீக்கிரமா அவனை முடிச்சு விடுங்கடா. சரிங்கண்ணே. டேய் அண்ணே, அண்ணன் போட சொல்லிட்டாரு, வாங்கடா. மண்ணில போடுறான். கால விடுறா. அம்மா போட. டேய், இவன் இன்னும் முழுசா சாகல. உசுறு இழுத்துட்டு தான்டா இருக்கு. இவனை அப்படியே சாக்கு மூட்டையில கட்டி எங்கேயாவது தூக்கி வீசிடுவோம். இவனை தூக்கி வீசுற பிளான்லாம் வேணாம். நாம இவனை எரிச்சிடலாம். இங்க பாருண்ண, தேவையில்லாம போலீஸ் கண்டுபிடிச்சானா நோண்ட ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை பெருசாயிருச்சுன்னா அப்புறம் யார் பண்ணானுங்கன்னு நோண்டிடுவானுங்க. அப்புறம் நம்மளாம் மாட்டினாலும் மாட்டுவோம். காட்டுக்குள்ள இருக்கிற நம்ம இடத்துக்கு கூட்டு போய் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி எரிச்சிடலாம். சரிடா, தூக்குங்கடா அவனை. ஓகேண்ணா. ஓம் துர்காயை நமஹ, ஓம் மகேஸ்வரியை நமஹ, ஓம் சம்பவ்யை நமஹ, ஓம் விநாகின்யை நமஹ, ஓம் சசிசேகராயை நமஹ, ஓம் வாமதேவியை நமஹ, ஓம் பவான்யை நமஹ, ஓம் சர்வான்யை நமஹ, ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கே பிரச்சோதயாத். அந்த ஊருக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. அதுக்கு நீ இப்பவே கழுகு மலைக்கு போகணும். நீ போறப்ப 7 ஆபத்து உன்னோட துர்காவை நோக்கி வந்துகிட்டே தான் இருக்கும். சாமி, அம்மனுக்கு பூஜை பண்ணி தீபாராதனை எடுத்துட்டு வாங்க. சரிம்மா, பண்ணி எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் இருங்க. महाकाल्यै नमः ओं भद्रकाल्यै नमः ओं वाराह्यै नमः ओं मधुरकाल्यै नमः ओं वडक्काच्छल्यै नमः ओं नीलकण्ठ्यै नमः ओं शर्वाण्यै नमः ओं. அம்மா தாயே, அங்காள பரமேஸ்வரியே, நான் உன்னை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கேன்.
தயவு செஞ்சு என்னை கைவிட்டுறாதம்மா. அம்மா, உன் மேல பாரத்தை போட்டுதான் நாங்க இந்த காரியத்துல இறங்கியிருக்கோம். இப்ப அபசகுணமா நடக்கிற ஒவ்வொன்னையும் பார்த்தா துர்காவோட உயிருக்கு பெரிய ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு உள்ள தோணுதும்மா. கழுகு மலைக்கு முன்னாடி இருக்கிற நாகமலையில பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் காத்திருக்குன்னு வேதவள்ளி அம்மா சொன்னாங்க. போற வழியில எவ்வளவு ஆபத்து வந்தாலும் அது எல்லாமே என்ன நோக்கி வரட்டும். என் துர்காக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா. என்னோட துர்காவும் அசோக் சித்தப்பாவும் ரொம்ப சந்தோஷமா ஒன்னா வாழணும். ஐயர் கையில இருந்து குங்குமத்தட்டு கீழே விழுகுது. அதுவும் கோயில்ல வச்சு நடக்குதுன்னா ஏதோ அம்மன் சொல்ல நினைக்கிறா. துர்கா விஷயத்துல ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுதே. துர்கா, ஏதோ தப்பா இருக்கு துர்கா. நீ எதுக்கும் அசோக் சித்தப்பா கிட்ட நம்ம எங்க போறோம்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. சித்தப்பா வேற 15 நாள் ஊர்லயே இல்ல. நடந்த பிரச்சனை எதுவுமே அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. நீ அங்க இருந்து கிளம்பி வந்ததையும் அவர்கிட்ட சொல்லல. அதனால நீ இப்பவே அவருக்கு போன் பண்ணி சொல்லிடு. அதுதான் சரின்னு படுது. எதுக்கு கௌரி? அதான் அந்த வீடே வேண்டான்னு வந்துட்டேன்ல. அப்புறம் எதுக்கு நம்ம அவருக்கு போன் போட்டு அவர்கிட்ட சொல்லி நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு? வேண்டாம் கௌரி, நம்ம அடுத்த கட்டத்துக்கான வேலையை பார்க்கலாம். மாசாணி அம்மா ஏதோ சொல்ல வரா. அதனாலதான் உன்னால அந்த குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில வைக்க முடியல. எனக்கு என்னமோ தப்பா படுது. நீ முதல்ல அசோக் சித்தப்பாக்கு போன் பண்ணி பேசு. கௌரி சொல்றது கேக்குறப்ப மனசெல்லாம் படபடங்குது. கொஞ்ச நேரம் காத்திருந்து சின்னையாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாமோ? அண்ணா, உள்ளே சுருண்டு விழுந்து மண்டையை போட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இவன் பொழைக்கவே மாட்டான். இவன் எரிச்சிடலாமா? எரிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லடா. அதுக்கு இன்னும் டபுள் தைரியம் வரணும். அதுக்கு நம்ம சரக்க போடணும். சரக்க போட்டாதான் ஆட்டோமேட்டிக்கா தைரியம் வரும். சரிண்ணே. டேய், எடுத்துட்டு வாங்கடா. அம்மா இந்தாங்க. இப்ப நான் உங்க கையில கொடுத்திருக்கிற 2 எலுமிச்சம்பழமும் அம்மனுடைய பாதத்துல வச்சு
பூஜை பண்ணது. எந்த காரியத்தை மனசுக்குள்ள நினைச்சிட்டு போறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பா கை கூடும். இந்த எலுமிச்சம்பழம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த அம்மனே உங்க கூட இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் நடந்துருச்சேன்னு எதுக்கும் கவலைப்படாத தாய். தைரியமா போங்க, நான் வரேன். மாசாணியம்மா, கௌரி முன்னாடி நான் என்னதான் தைரியமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் போற காரியம் நல்லபடியா முடியணுங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு கௌரி துணை, கௌரிக்கு நான் துணை. ஆனா இங்க 2 பேருக்கும் நீ மட்டும்தான் துணை. சக்தி இழந்த கௌரிக்கு மீண்டும் அவ சக்தி கிடைக்கணும். அதுக்காக வேணும்னா என் உயிரை கூட நீ எடுத்துக்கோ. என்னோட துர்கா நல்லா இருக்கணும், என்னோட ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் கழுகுமலைக்கு நான் போறேன். என் துர்கா இப்ப வரைக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. கழுகுமலைக்கு போயிட்டு திரும்ப வரப்போ துர்கா அசோக் சித்தப்பா கூட சேர்ந்து அவ வாழ்க்கைய வாழணும். ஊர் மக்கள் நல்லதுக்காகவும் என் துர்கா சந்தோஷத்துக்காகவும் என் உயிரை கூட நீ எடுத்துக்கோமா. வா கௌரி, போலாம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். அந்த மாசாணி அம்மா நம்ம கூடவே இருப்பா. வா போலாம். அசோக் என் வீட்டுல இன்னைக்கு இவ்ளோ கோவப்பட்டான். நான் அவனை கஷ்டப்படுத்த அப்படி பேசல. அவனுக்காக துர்கா செஞ்ச தியாகத்தை பத்தி தான் பேசினேன். அசோக் மட்டும் ரொம்ப ஸ்டெடியா இருந்திருந்தா கண்டிப்பா துர்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது. அசோக்கு ஃபோன் பண்ணி சமாதானமா பேசணும், அவனுக்கு அன்பா சொல்லி புரிய வைக்கணும். என்ன ஷோ என்னடா போன் ரிங் ஆகுற சத்தம்? எவன்டா இந்த நேரத்துல போன் பண்றது? முதல்ல போன் ஆஃப் பண்ணுங்கடா. அண்ணே, போன் இங்க யாருக்கும் வரலண்ணே. நம்ம போன் இல்லைன்னா அப்புறம் வேற யார் போன்றா? நம்மளை விட்டு இந்த காட்டுக்குள்ள வேற யாரும் இருக்காங்களா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? அண்ணே, இந்த காட்டை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குண்ணே. சுத்திலையும் இந்த இருட்டை பாக்குறப்ப எனக்கு அப்படியே அள்ளு விடுதுண்ணே. ஏண்டா லூசு பாயில, போதையில பயந்துட்டியா? வைத்தியகாரத்தனமா வளராத. இந்த போன் யாருதுடா? சின்னையோட போன் சத்தம் மாதிரி கேக்குது. கௌரி, ஏதோ போன் சத்தம் மாதிரி கேக்குது. எனக்கு மட்டும் தான் அந்த சத்தம் கேக்குதா இல்ல உனக்கும் கேக்குதா? எனக்கும் போன் சத்தம் கேக்குது. கௌரி, இந்த போன் சத்தம் சின்னையா வச்சிருக்க போன் சத்தம் மாதிரியே கேக்குது. ஆமா துர்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்நேரத்துக்கு சின்னையாவா இருக்க வாய்ப்பில்ல. அங்க இருக்கிறது வேற யாரா இருக்கும்? தெரியலையே துர்கா. நாம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா
எல்லையம்மன் கோயில் வந்துரும். அங்க நம்ம நைட்டு தங்கிட்டு காலையில நம்ம கழுகு மலைக்கு போக ஆரம்பிக்கலாம். அந்த போன் சத்தம் கேக்குற இடத்துக்கு நம்ம போயிட்டு வரலாமா? எனக்கு என்னமோ தெரியல. அந்த குங்குமம் தவறி விழுந்ததுல இருந்து சின்னையா ஞாபகமாவே இருக்கு. பத்தாததுக்கு அங்க இருந்து வந்த போன் சத்தமும் சின்னையாவோட போன் சத்தம் மாதிரி இருக்கு. அங்க போய் நம்ம என்னன்னு பார்த்தா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் கௌரி. அந்த இடத்துக்கு ஒரு எட்டு போய் பார்ப்போன்னு என் உள் மனசு சொல்லுது. நம்ம அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கழுகுமலைக்கு போலாம். என்ன துர்கா இப்படி சொல்ற? உனக்காக என்னென்னமோ செய்யறப்போ இதுக்கு போய் நான் வேணான்னு சொல்ல போறேன்? துர்கா, உனக்கு மனசு சரியில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் வேணான்னு சொல்லுவேனா? சரி வா, அங்க என்ன நடக்குது, அது யாரோட போன் சத்தம்னு நாம பார்க்கலாம். உங்களதான் போன அப்பவே ஆஃப் பண்ணி தொலைங்கன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன்டா கத்திக்கிட்டே இருக்கு? அண்ணா, நம்ம கிட்ட அந்த போன் இல்லைண்ணா, வேற எங்க இருந்தோ சவுண்ட் வருது. என்னடா சொல்ற? நம்ம போன் இல்லன்னா அப்புறம் நம்மள தாண்டி எவன்டா இருக்கான்? உங்களை நிம்மதியா சரக்கடிக்க விடாம இவ்வளோ நேரம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது அந்த லாயரோட போன் தான். அத முதல்ல ஆஃப் பண்ணி தொலைடா. சுடுகாட்டுல சங்கு ஊதுற மாதிரி அந்த சத்தத்தை கேட்க எரிச்சலா இருக்கு. வேற ஒன்றும் இல்லைண்ணே, அவன் லாயரு. டைவர்ஸ் கேட்டு இந்த நேரத்தில் கூட ஃபோன் அடிப்பானுங்க. அதனால தான் இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பயங்கரமா கல்லா கட்டிக்கிட்டு இருக்கு. ஏய், போய் முதல்ல போன் ஆஃப் பண்றா. சரிண்ணே. தண்ணி தண்ணி தண்ணி. ஏய், யாரா இவன்? சரியான எம்மகாதகனா இருப்பான் போல. இவன் இன்னும் சாகலையாடா? பெரிய கல் எடுத்துட்டு வா, இவன் தலையில போட்டு இந்த வக்கீல் கதைய முடிடா. சரிண்ணே. தண்ணி சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. தண்ணி. காலில் போட்டதுக்கு ஆள் அவுட்டுன்னு நினைக்கிறேண்ணே. நான் இவனை இங்கேயே கொளுத்தி போட்டுருவேண்ணே. அந்த பெட்ரோலை எடுத்து அவன் உடம்பு முழுக்க நல்லா ஊத்துறா. சரிண்ணே.
கேளு என்ன பண்றது யாரா கண்ணு தெரியலடா சின்னையா 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 உங்களுக்கு என்ன ஆச்சு சின்னையா எழுந்திருங்க சின்னையா சின்னையா எழுந்திருங்க சின்னையா சின்னையா கண்ணு பிடிச்சு பாருங்க சின்னையா வெள்ளடா போடுறே சின்னையா சின்னையா